என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் பௌர்ணமியின் நேரமாகும். பௌர்ணமி நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ₹1 மட்டும் உன் கைகளில் இருந்து விட்டால் போதும். என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற மிக பெரிய பிரச்சனையான அந்த பண கஷ்டம் உன்னை விட்டு நீங்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் அந்த பிரச்சனையினுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடியது இந்த பணம். அது உனக்கு கிடைப்பதற்கு நீ ஏகப்பட்ட வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் நல்லபடியாக இருக்கின்றது. அதனால்தான் இப்பொழுது என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகின்றது. நான் சொல்கின்ற விஷயத்தை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ அதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற உன் அம்மா இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தியையும் சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நீ செய்து விடுவாயானால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் வராமல், எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்துவிடக்கூடிய சூழ்நிலை இனி இல்லை. நீ நினைப்பதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும். ₹1 நாணயம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதை நான் சொல்கின்ற இடத்தில் மட்டும் நீ மறைத்து வைக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு கொடுக்கும் எனும் பொழுது அதை இல்லை என்றும் வேண்டாம் என்றும் உன்னால் ஒருபொழுதும் மறுக்க முடியாதல்லவா? இந்த நாள் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்கின்ற விஷயத்தை இன்று பௌர்ணமி இரவில் உன்னால் முடிந்தால் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நாளை பௌர்ணமி நேரம் முடிவதற்குள் இதனை நீ செய்துவிட வேண்டும். நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்கள் இதிலிருந்து கிடைக்கும். என்னுடைய பிள்ளைகள் பலரும் செய்து இதிலிருந்து நல்ல பலன்களை பெற்றிருக்கின்றார்கள். அதனால்தான் என் குழந்தை, உனக்கும் இதனை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல பலன்களை பெற்று கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வராகி இருக்கும் பொழுது எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நாளைய தினம் பௌர்ணமி, கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி நாள். உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து விட வேண்டுமல்லவா? இத்தனை நாளும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டுமல்லவா? அதற்கான நேரமாகத்தான் நாளைய தினத்தை நீ காண வேண்டும். அதனால் நீ எக்காரணம் கொண்டும் இதனை செய்யாமல் இருந்து விடாதே. உன்னால் செய்ய முடியாது, உனக்கு அதற்கான நேரம் இல்லை எனும் பொழுது என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவர் இதனை நிச்சயமாக செய்து விட்டால் போதும். நல்ல பலன்கள் கைகூடி வரும். அதே நேரத்தில் யாரிடத்திலும் நான் இப்படி செய்திருக்கிறேன், எனக்கு இதனால் பணவரவு வரும் என்று ஒருபோதும் யாரிடத்திலும் நீ சொல்லிவிட வேண்டாம். எப்பொழுது நீ நினைத்த இலக்கை அடைகின்றாயோ, எப்பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்கின்றதோ அதன் பிறகு நீ இதை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லலாம். அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். சரி என் குழந்தை, நீ செய்ய வேண்டியது என்னவென்று இப்பொழுது உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன். ₹1 நாணயத்தை எடுத்துக்கொள். இந்த ₹1 நாணயத்தை நன்றாக தண்ணீரில் கழுவி சுத்தமாக வைத்துக்கொள். அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சளை எடுத்து அந்த மஞ்சளோடு நெய் கலந்து அதனை சேர்த்து ஒரு கலவையாக வைத்துக்கொள்.
அப்படி இல்லை என்றால் மஞ்சளோடு பன்னீரை கலந்து வைத்துக்கொள். அதாவது இந்த மஞ்சளை நீ இப்பொழுது இந்த 1 ரூபாய் நாணயத்தின் மீது பூசப் போகின்றாய். அப்படியானால் அதற்கு ஒரு கலவையை நீ தயார் செய்ய வேண்டுமல்லவா? அதற்கு அந்த மஞ்சளோடு எதுவுமே இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீரை கலக்கலாம், அல்லது நெய்யை கலக்கலாம், அல்லது பன்னீரை கலக்கலாம். இந்த 3இல் என்ன உன்னிடம் இருக்கின்றதோ அதை கலந்து கொள். இதனோடு குறிப்பாக கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி பொடியாக்கி அதையும் அதனோடு கலந்து எடுத்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு 1 ரூபாய் நாணயத்தை முழுமையாக இந்த மஞ்சளால் நீ மூடிவிட வேண்டும். 1 ரூபாய் நாணயம் உள்ளே இருப்பது தெரியாத அளவிற்கு அதை நன்றாக மூடி வைத்து கொண்டு அதனை உன்னுடைய இல்லத்தினுடைய பூஜை அறைக்கு சென்று லக்ஷ்மி தாயானவளின் படத்திற்கு பின்னால் நீ மறைத்து வைத்து விடு. அதற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று. என்ன தெரியுமா? லக்ஷ்மி தாயானவளின் படம் உன் இல்லத்தில் இருக்கிறதோ இல்லையோ, உன்னுடைய பூஜை அறையில் நீ அமர்ந்து கொண்டு உன்னுடைய வலது கையின் உள்ளங்கையில் இந்த 1 ரூபாய் நாணயத்தை, மஞ்சள் தடவிய இந்த 1 ரூபாய் நாணயத்தை உள்ளே வைத்து கொண்டு உன்னுடைய கையை மூடிக்கொண்டு மனதார உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும்படி தெய்வத்திடம் கேள். நிச்சயமாக என் குழந்தை, நீ சொல்கின்ற அந்த வார்த்தை, உன் மனது சொல்கின்ற அந்த வார்த்தை தெய்வத்தின் செவியை வெகு விரைவாகவே சென்று எட்டும். அதிலும் குறிப்பாக லக்ஷ்மி தாயானவளையும் நீ பெருமாளையும் நினைத்து இதனை செய்யும் பொழுது செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பிறகு இந்த நாணயத்தை உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற லக்ஷ்மி தாயானவளின் படத்திற்கு பின்னாலோ, அல்லது சிவபெருமானின் படத்திற்கு பின்னாலோ, விஷ்ணு பகவானின் படத்திற்கு பின்னாலோ மறைத்து வைத்து விடு. நாளைய தினம், அதாவது 1 நாள் முழுமையும் அந்த நாணயம் அந்த இடத்தில் இருக்கட்டும். என் பிள்ளை, இந்த வாக்கினை நீ எப்பொழுது கேட்கின்றாயோ, அதாவது பௌர்ணமி முடிவதற்கு முன்பாக எப்பொழுது கேட்கின்றாயோ அப்பொழுதே இதனை செய்துவிடு. அடுத்த நாள் அதே நேரம் வரும் வரை அந்த நாணயம் அங்கே மறைந்து இருக்கட்டும். அதன் பிறகு அதனை தெய்வத்தை வணங்கிவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து ஒரு காகிதத்திலோ அல்லது ஏதாவது ஒரு துணியிலோ மடித்து வைத்து பணம் வைக்கின்ற அறையில், உன்னுடைய இல்லத்தில் எந்த இடத்தில் பணம் வரவு இருக்குமோ அந்த இடத்தில் அதை நீ வைத்து விட்டால் போதும். என் குழந்தையே, இதை நீ மாற்ற வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. ஒரு காகிதத்தில் மடித்து உன்னுடைய பணம் வைக்கின்ற பையில் வைத்து நீ கையில் எடுத்து வைக்கலாம். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இது உனக்கு மேலான பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். பல பிள்ளைகள் இப்பொழுது பணவரவு வாழ்க்கையில் அதிகரித்து உச்சகட்ட பலனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல நேரத்தில் உனக்கு நல்ல செய்தியினைத்தான் உன் அம்மா தந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் பிள்ளை, இதை நீ செய்து உனக்கு லக்ஷ்மி தாயானவளினுடைய மந்திரங்கள், பணத்தை வசியம் செய்வதற்கு மந்திரங்கள் தெரியும் என்றால் இந்த பணத்தை உள்ளங்கையில் வைத்திருக்கும் பொழுது அதை நீ சொல்லிவிடலாம். ஆனால் அது கட்டாயமான விஷயம் கிடையாது. நீ சாதாரணமாக மனதால் வேண்டினாலே போதும், அதை உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். பணவரவு அதிகரிக்கும் பொழுது, நீ நல்ல நிலையை எட்டும் பொழுது நிச்சயமாக கஷ்டப்படுகின்றவர்கள், வாழ்க்கையில் வேதனைப்படுகின்றவர்களுக்கு இதை என்னவென்று நீ சொல்லிக் கொடுக்கலாம். அவர்களும் பலன் கண்டு அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு நடக்காத விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொள்வார்கள் அல்லவா? எல்லாமுமே உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் உனக்கு இதனை கொடுக்காமல் விட்டுவிட முடியாது. என்ன நேர்ந்தாலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ அதனை அடிப்படையாக கொண்டு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இந்த வராகி என்னை துணையாக கொண்டு நீ முழு மனதோடு அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் வந்த நிலை மாறாது. நிச்சயமாக நீ நினைத்ததை விட ஒரு நல்ல சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே
முழுமையாக கிடைக்கும்.